ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி பிரபு லைஃப் ஸ்டைல். ஆடி 18 அன்னைக்கு நான் எப்படி எளிமையான முறையில் நான் பூஜை பண்ணேன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி 18க்கு நாள் ஈவினிங்கே நான் வீட்டெல்லாம் மாப் போட்டு க்ளீன் பண்ணிட்டேன். வெளியில் மட்டும் நல்லா தண்ணி ஊற்றி நிலவாசல் முதற்கொண்டு எல்லாமே தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணுவேன். இப்போ ஆடி மாதம் இல்லையா, நல்லா காற்றடிக்குது. அதனால் வீடு ஃபுல்லாக திண்ணை ஃபுல்லாகவே நிறைய மண் கொட்டிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் நான் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணால் தான் வீட்டை க்ளீன் பண்ண மாதிரியே ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ அதனால் வெளியில் மட்டும் எப்பொழுதுமே நிலவாசல், கதவு, அதுக்கப்புறம் கேட்டு எல்லாமே அங்கே மட்டும் தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி விட்டுருவேன். ஸோ வீட்டை க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. நான் எப்பொழுதுமே பூஜா ரூமை எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் தான் நான் க்ளீன் பண்ணுவேன். பூஜை ரூமை துடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, பச்சை கற்பூரம், கொஞ்சமாக ஜவ்வாது இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி துடைக்கும் போது வீடே அவ்வளோ ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம துடைக்கும் போது இந்த வீடு ஃபுல்லாக அந்த வாசனை இருக்கும். அந்த ஸ்மெல்லை நம்ம ஸ்மோக் பண்ணும் போது நமக்கு அப்படி ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அது மாதிரி ரொம்பவே பாசிட்டிவ் எனர்ஜியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்சம் நான் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். கொஞ்சம் வேலை நிறையாவே இருந்தது. அதனால் என்னால் வீடியோ கரெக்டாக எடுக்க முடியல. நான் சரி கோலம் போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் கோலம்லாம் போட்டதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன். துளசி மாடத்துக்கிட்ட அழகாக கோலம் போட்டு விளக்கேற்றியாச்சு. எனக்கு விளக்குனா ரொம்பவே பிடிக்கும். அதுவும் அந்த 4 to 5க்குள்ளே நம்ம அழகாக கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு நடுவில் அழகாக விளக்கு வச்சு அந்த விளக்கோட ஒளியில் நம்ம கோலத்தை பார்க்குறது எனக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ நான் விசேஷ நாளில் ஒரு 4லேருந்து 5 விளக்குனா வச்சு நான் எப்பொழுதுமே நான் வாசம் முன்னாடி நான் ஏற்றிடுவேன். நம்ம வீட்டை சுற்றி நிறையா மரங்கள் இருக்குது. நானும் என் ஹஸ்பண்டும் தான் கல்யாண புதுசில் நாங்கள் சின்ன சின்ன செடியாக கண்ணாக நம்ம வாங்கி வச்சோம். அது இப்போ என்னென்னா அவ்வளோ பெரிய மரங்கள் ஆயிடுச்சு. காலையில் நம்ம எந்திரிக்கிறோமோ இல்லையோ அவ்வளோ குருவிகள் அதில் கூடு கட்டி வளர்ந்துட்டுருக்கு. அது எல்லாமே 4லேருந்து 5 மணிக்குள்ளே அவ்வளோ சவுண்டு போடும். அந்த சவுண்டை கேட்குறதுக்கே எனக்கு அவ்வளோ ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். வெளியில் கோலம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அழகாக கோலம் போட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மஞ்சளோடு சேர்த்து கொஞ்சமாக சந்தனம், அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், ஜவ்வாது சேர்த்து நம்ம மஞ்சள் தேய்க்கும் போது நம்ம நிலவாசலுமே அவ்வளோ ஒரு வாசனையாக நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். ஸோ மறக்காமல் நம்ம வீடு துடைக்கும் போதும் சரி, நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும் போதும் சரி, அதில் பச்சை கற்பூரம் இது மாதிரி ஜவ்வாது இதெல்லாம் போட்டு நம்ம செய்யும் போது அவ்வளோ ஒரு மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். உண்மையாகவே என்னோடய ஹஸ்பண்ட் மற்ற நாளில் கூட நாங்கள் ஏதாச்சும் அடிக்கடி சண்டை போடுறது ஏதோ ஒரு நாங்கள் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இந்த பூஜை நேரத்தில் மட்டும் அவருக்கு எப்படி இருக்கும்னே தெரியல, அவ்வளோ ஒரு சாந்தமாக போயிடுவார். அந்த வீட்டுக்கு முன்னாடி கோலத்தை பார்க்குறது, அப்புறம் வாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கேற்றுறதெல்லாம் பார்த்துட்டு அவர் அன்றைக்கி சத்தமே போட மாட்டார். அந்த மாதிரி நம்ம சண்டையே போடணும்னு நினச்சாலுமே நம்மளோட இது மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றிடும் நம்மளையே. இதை பார்க்கும் போதே அவருக்கு ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிரும் போல். அதனால் பேசுகிறது கூட அவ்வளோ அமைதியாக பேசுவார். ஸோ நம்மளை மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கவங்கள கூட இந்த மாதிரி நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம அலங்காரம் பண்ணி வைக்கும் போது சண்டை போடணும்னு நினச்சா கூட போட மனசு வராது. ஸோ நிலவாசல்லாம் நீட்டாக பொட்டு வச்சு அழகாக கோலம் போட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இனிமேல் பூஜா ரூமை ரெடி பண்ண வேண்டியது தான். ஆடி 18நாவே காவேரி தாய்க்கு நம்ம பூஜை பண்ணி தண்ணிக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்மளுக்கு எப்பொழுதுமே நிரம்பி இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பூஜை பண்ணுவோம். நம்மளோட வாழ்வாதாரமே தண்ணீர் தான். ஸோ நீர் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. சில பேர் காவேரி ஆற்றுல போய் சாமி கும்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா எங்கேயாவது நீர்நிலைகள் இருந்தால் அங்கே கூட சாமி கும்பிட்றது வழக்கம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் போர் இருக்குது, போர் பக்கத்துலேயே நம்ம விளக்கு வச்சு கூட சாமி கும்பிட்ற வழக்கம் நிறையாவே இருக்குது. நான் விசேஷ நாள்களில் கலசம் வச்சு தான் நான் சாமி கும்பிடுவேன். அந்த சொம்பில் நம்ம போர் வாட்டர் கொஞ்சமாக பிடிச்சிக்கிட்டு காசி தீர்த்தம் இருந்தால் அதில் கொஞ்சம் சேர்த்து பச்சை கற்பூரம், ஜவ்வாது, மஞ்சள், 1 ரூபா காயின் இருந்தால் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எலும்புச்சம்பழம்,
வாசனை திரவியங்கள் என்னென்ன இருக்கோ நம்ம வந்துட்டு சாமிக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நம்ம சேர்த்து அது மேலே மாயிலை வச்சு அதுக்கு மேலே நம்ம மஞ்சள் தடவன தேங்காய் வச்சு அம்மனாக பாவிச்சு அதுக்கு பூஜை செய்யணும். எல்லா ஃபோட்டோஸ்க்கும் பூலாம் வச்சாச்சு. இன்றைக்கி நெய்வேத்தியமாக முளைக்கட்டின கருப்பு சுண்டல், சோயா பீன்ஸ், வெண்பொங்கல் வச்சு தான் நான் சாமி கும்பிட்டேன். நம்ம வீட்டில் என்ன பழங்கள் இருக்கோ அந்த பழங்கள் வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். அதோட வளையல், மஞ்சள் கயிறு, மஞ்சள் கட்டி, காதோலை கருகமணி, மெயினாக வெத்தலைப்பாக்கு தான் இருக்கணும். எது இருக்கோ இல்லையோ மெயினாக வெத்தலைப்பாக்கு நம்மளுக்கு இருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் காப்பரிசி கொஞ்சமாக அதை ஊற வச்சு அதில் தேங்காய் வெல்லம் போட்டு அதையும் வச்சு சாமிக்கு படைப்பாங்க. விளக்கெலாம் ஏற்றுனதுக்கப்புறம் இப்போ சாம்பிராணி காட்ட ஆரம்பித்தாச்சு. நிலைவாசலுக்கும் சாம்பிராணி காட்டிட்டு தீப ஆராதனை காட்ட ஆரம்பிச்சிட்டேன். தீப ஆராதனை காமிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக விளக்குக்கு சாப்பாடு ஊட்டியாச்சு. இன்றைக்கி செஞ்ச பூஜை எனக்கு மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்தது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.